ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பராசக்தி இந்த வாரத்தின் பேசு பொருளாகி இருக்கும் ஒரு திரைப்படம். ஆனால் இந்த படம் வெறும் கற்பனை அல்ல, நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தத்தின் சாட்சி. 1965ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒரு போர்க்களமாக மாறியிருந்த அந்த நாட்களை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? குறிப்பாக பொள்ளாச்சி என்ற அந்த ஊர் ஒரு இராணுவ முகாமாகவே மாறியிருந்தது. அன்று அங்கே அப்படி என்னதான் நடந்தது? இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக தமிழகம் 1930களிலேயே கொதித்தெழுந்து விட்டது. ஆம், இது 1960களில் திடீரென வெடித்த புரட்சி அல்ல. இதற்கான விதை 1930களிலேயே தூவப்பட்டு விட்டது. ஆண்டு 1937. சென்னை மாகாண தேர்தலில் வென்று ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்ற ராஜாஜி சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் மாணவர்கள் கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை தமிழகத்தையே கொந்தளிக்க செய்தது. நீதி கட்சியும் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் கர்ஜித்தன. ஆனால் அரசு பின்வாங்கவில்லை. 1938 ஏப்ரல் 21ஆம் தேதி தமிழக வரலாற்றின் ஒரு கருப்பு அரசாணை வெளியானது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயம். 125 பள்ளிகளில் இந்தி திணிக்கப்பட்டது. போராட்டம் காட்டு தீயாய் பரவியது. ஆனால் எதிர்பாராத விதமாக 2ஆம் உலகப் போர் வெடிக்க காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜினாமா செய்தது. 1940 பிப்ரவரி 21 ஆளுநர் ஜான் எர்ஸ்கின் அந்த கட்டாய இந்தி உத்தரவை திரும்ப பெற்றார். தமிழ்நாட்டின் முதல் மொழிப்போர் வெற்றி பெற்றது. ஆனால் அமைதி நீடிக்கவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்த அடுத்த ஆண்டே, அதாவது 1948 முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்தில் மீண்டும் இந்தி உள்ளே நுழைகிறது. ஜூன் 20ஆம் தேதி மீண்டும் கட்டாய இந்தி உத்தரவு. இந்த முறை ஒரு தந்திரம் கையாளப்பட்டது. தெலுங்கு, கன்னடம் பேசும் பகுதிகளில் இந்தி கட்டாயம், தமிழ் பகுதிகளில் மட்டும் விருப்ப பாடம். ஆனால் தமிழர்கள் ஏமாறவில்லை. போராட்டங்கள் வீறு கொண்டு எழுந்தன. விளைவு 1949 ஓமந்தூர் ராமசாமி பதவி விலக அந்த திட்டமும் முடக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டு நெருங்க நெருங்க ஒரு பிரம்மாண்ட அரக்கனை போல மீண்டும் உயிர் பெற்றது. இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கிய 15 ஆண்டு கால அவகாசம் முடிய போகிறது. 1965 ஜனவரி 26க்கு பிறகு இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்ற அபாயம் தமிழகத்தின் கதவை தட்டியது. தூங்கிக் கொண்டிருந்த எரிமலை மீண்டும் வெடிக்க தயாரானது. 1965 ஜனவரி 26 இந்தியாவின் குடியரசு தினம் தமிழகத்திற்கு ஒரு துக்க நாளாக அமைந்தது. ஆங்கிலம் விலக்கப்பட்டு இந்தியே இனி ஆட்சி மொழி என்கிற மத்திய அரசின் அறிவிப்பு மாணவர்களை வீதிக்கு கொண்டு வந்தது. பிப்ரவரி 10ஆம் தேதி திருப்பூரில் ஒரு உயிர் பறிபோனது. ஆத்திரமடைந்த மக்கள் கூட்டம் தபால் நிலையத்தை எரித்தது. நிலைமை கைமீறி போக ராணுவம் வரவழைக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு ஆரம்பம்தான். பிப்ரவரி 12 பொள்ளாச்சியின் வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத கருப்பு பக்கம் எழுதப்பட்டது. காலை 10 மணி, பொள்ளாச்சி பாலக்காடு சாலை. தபால் நிலையத்தின் பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை அளிக்க ஒரு மாணவர் மேலே ஏறுகிறார். இறங்கி வா, இல்லை என்றால் சுடுவோம் என காவல்துறை எச்சரிக்கிறது. அந்த மாணவர் அசையவில்லை. ஒரு துப்பாக்கி குண்டு அவர் உடலை துளைக்கிறது. அவர் கீழே விழுகிறார். அந்த இரத்தத்தை கண்ட மக்கள் கூட்டம் ஆவேசமடைகிறது. மதியம் ராணுவ லாரிகள் பொள்ளாச்சிக்குள் நுழைகின்றன. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சத்தம். அப்போது நடந்த அந்த சம்பவம் இருக்கிறதே, அது கல் நெஞ்சையும் கரைய வைக்கும். கூட்டத்தை கலைக்க ராணுவம் சுட்ட குண்டு ஒரு 4 வயது குழந்தையின் உயிரை பறித்தது. போராட்டத்தில் எந்த பங்கும் அறியாத அந்த பிஞ்சு உயிர் அநியாயமாக போனது. அங்கே நின்றிருந்த ஒரு ராணுவ வீரர், தமிழராக இருந்த அவர் சுடப்பட்டு கிடந்த அந்த 4 வயது குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கதறி அழுதார். கடமைக்கும் தாய்மொழி பற்றுக்கும் இடையே ஒரு மனிதன் சிந்திய கண்ணீர் அது. போராட்டம் ஓயவில்லை. என்னை சுடுங்கள் என்று மார்பை காட்டிக் கொண்டு வந்த ஒரு இளைஞன் காலில் சுடப்படுகிறான். கட்டு போட்டுக்கொண்டு மீண்டும் போராட்டத்திற்கு வருகிறான். இறுதியில் அவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான். மற்றொரு இடத்தில் ஒரு மனிதரின் வயிற்றில் பாய்ந்து வெளியேறிய குண்டு அவருக்கு பின்னால் ஒளிந்திருந்த
10 வயது சிறுவனின் தலையில் பாய்கிறது. இருவருமே அங்கேயே சரிந்தார்கள். அரசு கணக்கெடுப்பின்படி 10 பேர் இறந்திருக்கலாம். ஆனால் வரலாற்று ஆய்வாளர் ராமசாமி போன்றோர் கருத்துப்படி அன்று பலியானவர்கள் 80 முதல் 100 பேர் வரை இருக்கலாம். இன்று நாம் பேசும் தமிழ், நாம் அனுபவிக்கும் மொழி சுதந்திரம், இத்தனையும் அந்த வீரர்களின் தியாகத்தில் விளைந்ததுதான். பராசக்தி இந்த வரலாற்றை மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது. மொழி தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.